பீகார்ல நீங்க சொல்லலாம், பீகார்ல இவ்வளவு அமோக வெற்றி பெற்றிருக்கிறாங்களே, அங்க எப்படி முடிஞ்சதுன்னு சொல்லலாம். நீங்க நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு, பீகார் தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு அங்க அங்க கிட்டத்தட்ட 1,25,00,000 பெண்களுக்கு 1,25,00,000 பெண்களுக்கு 10,000 ரூபாய் வந்து நிதி கொடுத்திருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 12,100 கோடி இதுக்கு செலவு பண்ணியிருக்கிறாங்க. இது போன்ற ஒரு இதை வந்து வட மாநிலங்கள் பார்த்ததே கிடையாது. பீகார்ல தொழிற்சாலைகள் கிடையாது, கல்வி கிடையாது. அங்க படிச்சவங்களும் சரி, கஷ்டப்பட்டு படிச்சவங்களும் சரி, கல்வி அறிவு இல்லாதவங்களும் சரி, தமிழ்நாடு போன்ற இந்த மாதிரி மாநிலங்களுக்கு வந்துதான் அவங்க பொழப்புக்காண்டி வர்றாங்க, வேலை வாய்ப்புக்காண்டி வர்றாங்க. ஏன் காரணம்? என்ன காரணம்னா அங்க கல்வி கிடையாது, தொழிற்சாலைகள் கிடையாது, பொழப்புக்காண்டி இங்க வராங்க, உழைக்கிறாங்க. நம்மளும் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறோம். அப்படிப்பட்ட மாநிலங்கள் என்ன தேவைங்க? தொழிற்சாலைகள் உருவானதுக்கு இந்த 12,100 கோடி அவங்க செலவு பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு அங்க இருக்கிற பெண்களுக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு 12,100 தேர்தலுக்காண்டி கொடுத்தது தப்புன்னு சொல்லல. நானு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி இதை அறிவிச்சு அவங்க கொடுத்திருக்கிறாங்க. மகாராஷ்டிரால இதே மாதிரி தான் செஞ்சாங்க, இங்கேயும் அதே மாதிரி தான் செஞ்சிருக்கிறாங்க. அந்த கிட்டத்தட்ட 20,000 கோடி இந்த தேர்தலுக்கு செலவு பண்ணியிருக்கிறாங்க. அரசு நிதி தான்.